ஹலோ ஆல். பேசிக்காகவே சொன்ன வார்த்தையை மீறுற பழக்கம் எனக்கு கிடையாது. ஸோ அதனால தான் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி மெஹந்தி வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதில் நான் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லித்தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் மெஹந்தியில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி அதை பிடிக்கிறோம் அப்படின்றது தான். அதை நம்ம பெண் மாதிரியும் பிடிக்கக்கூடாது. ப்ளஸ் இந்த எழுத்தாணி மாதிரி பிடிச்சிட்ருப்போம், திருவள்ளுவர் மாதிரி பிடிச்சிலாம் போட்டிருப்போம் சின்ன வயசில். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம எப்போ மெஹந்தி கோன் எடுத்தாலும் நமக்கு ஒரு டிஷ்யூ பேப்பர் முக்கியம். இன்னொன்று நமக்கு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி ஃப்ளோ செக் பண்ணணும். நம்ம இந்த மாதிரி கோடு போடும்போது நமக்கு அது அழகாக இந்த மாதிரி ஒரே லைனாக நமக்கு தெரியணும். இந்த ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி தெரியலையே, அந்த மாதிரி ஒரே இடத்துல ஒரு மாதிரி கும்பலாக நிறைய திப்பியாக விழக்கூடாது. அடுத்த முக்கியமான பார்ட், கோனை நம்ம எப்படி பிடிக்கிறோம் அப்படின்றது தான். கோனை உங்களோட ஆள்காட்டி விரலுக்கு இந்த மாதிரி நேராக வச்சுட்டு அதை உங்களோட நடுவிரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் நடுவில் இருக்க மாதிரி இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. அப்புறம் உங்களோட கட்டை விரல் வச்சு ரொம்ப ஜென்டிலாக ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜென்டிலான ஒரு ஃப்ளோ உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை ஃப்ளோ சரியாக இல்லை அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஃப்ளோ செக் பண்ணிக்கோங்க. ஆர் இன்னொன்று நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு மேபி ஏர் பிளாக் ஆகிருந்ததுன்னா அந்த இடம் உங்களுக்கு சரியாக ஃப்ளோ வராது. ஸோ அதனால் முன்னாடி இருக்கிற பேஸ்ட் நீங்கள் கொஞ்சம் நிறைய எடுத்து வெளியே எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ளோ நல்லா வர வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம், எப்போவுமே நீங்கள் ஒரு டிசைன் முடிச்சுட்டு ஆர் சின்ன ஒரு லைன் முடிக்கிறீங்கன்னா எப்போவுமே அந்த டிப்பை தொடச்சிட்டே இருங்க. அதனால கூட உங்களுக்கு சரியாக டிசைன்ஸ் வராது. அவ்வளோதான், இதோட வீடியோ முடிஞ்சது. மற்ற விஷயங்களை நான் அடுத்தடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு மறக்காமல் ஆர்ட்ஸ் ஆஃப் அமிர்தினியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.